டெமோக்ரசி டோர் நம்பர் 0 சுதந்திர திருநாளில் ஜனநாயக கருத்தரங்கம். செல்வ பெருந்தகை எம்எல்ஏ, தீஸ்தா செதல்வாத், கரிகாலன், பீகார் எம்பி மனோஜ் ஜா, தேவசகாயம் IAS, இந்திரகுமார் தேரடி, மைனர், சதீஷ், அரவிந்த் ஆகியோர் உரையாற்றுகின்றனர். வருகிற ஆகஸ்ட் 15 சென்னை அன்பகத்தில் மாலை 4 மணிக்கு. அனுமதி இலவசம். மறவாதீர். ஜனநாயகம் காக்க அனைவரும் வருக. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராஸ் ஷாம் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சந்தோஷ். சார், எஸ்ஐஆர் தொடர்பான கேஸ் போயிட்டு இருந்ததா பார்க்கலாம் சார். அதுல 65 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறதா எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருந்தாங்க. அந்த 65 லட்சம் பேருடைய பட்டியலை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது. ஆனா எலெக்ஷன் கமிஷன் அங்க அதுக்கான எந்த சட்டமும் எங்களை கட்டாயப்படுத்தல அப்படின்னு சொல்லி வாதங்களை முன் வச்சிருந்தாங்க. இது தொடர்பான வாதங்கள் கடந்த 3 நாளா போயிட்டு இருந்தா பார்க்க முடிஞ்சது. நேற்று குறிப்பா உச்சநீதிமன்றத்துல நீதிபதிகள் வந்துட்டு அந்த 65 லட்சம் பேருடைய பட்டியலை வந்துட்டு வெளியிடுங்க, குறிப்பா எல்லா மாவட்ட அதிகாரி, தேர்தல் அதிகாரி வெப்சைட்ல வெளியிடப்படணும், நியூஸ் பேப்பர்ல, எலக்ட்ரானிக் மீடியால, சோசியல் மீடியால விளம்பரம் கொடுக்கப்படணும். ஒரு வாக்காளருக்கு தான் நீக்கப்பட்டோமா இல்லையா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்குது. மேலும் நாம எதுக்காக நீக்கப்பட்டோம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசிட்டாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? விடாப்புடியா தேர்தல் ஆணையம் இருந்துட்டு இருந்தது, அவங்களுக்கு ஒரு சர்க்கிள்னு பார்க்கலாமா? நமது அரசியல் சாசனம் 2 வகையான உரிமைகளை, அதாவது வாக்களிப்புங்கிற வகையில 2 வகையான உரிமைகளை குடிமக்களுக்கு வழங்குகிறது. ஒன்று வாக்களிக்கும் உரிமை. ஒரு ஓட்டு ஒரு நபர். 21 வயசு எங்க காலகட்டம் 1988 தான் அது 18 வயசா மாறுது. அதாவது நான் பத்திரிகை உலகுக்கு 80ல் வந்தேன். அது வரைக்கும் 88 வரைக்கும் 21 வயசு தான். 88 வயதுல தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டது. என்னன்னா, எம்ஜிஆரோட மரணம் 87, 88 ரூலிங் பார்ட்டி அதிமுக பிளவுபட்டது. பிளவுபட்ட பிறகு இந்த வயது ஒரு வாக்குரிமையோட அந்த வயதுங்கிற அடிப்படை வரம்பு மாற்றப்பட்டது. அப்போ நாங்க எங்களோட கட்டுரைகள்ல, அப்புறம் சர்வேகள்ல அது ரொம்ப பெரிய முடிவா தெரிஞ்சது. என்னன்னா, எம்ஜிஆரோட ஓட்டு வங்கி இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளது இல்லையா? திடீர்னு 18 வயசுல உள்ளவங்க உள்ள வராங்க 1988ல. அப்போ அதிமுகவுக்கு எப்படியான ஓட்டு வங்கி இருக்கும்? அந்த எம்ஜிஆர் மரணம் ஆகி சில மாதங்கள் தான் ஆகுது. எம்ஜிஆர் ஓட்டு வங்கி என்ன ஆகும்? இது பெரிய டிஸ்கஷனுங்க. 88 காலகட்டம். 89 பிகினிங்ல நடந்த தேர்தலில் திமுக வென்றது. இப்படி பல மாநிலங்கள்ல இந்த மாறுதலை நீங்க பார்க்கலாம். அப்போ 18 வயசுக்கு மேற்பட்டவர், 18 வயசு பூர்த்தியானவர்களுக்கு வாக்குரிமை. அது அரசியல் சாசனத்தில் நேரடியாகவோ அல்லது சூசகமாகவோ சொல்லப்பட்டிருந்தாலும் ரைட் டு ஓட், அதான் சுப்ரீம் கோர்ட் நேரத்து சொல்லுது. இதற்கு முன்பு இன்னொரு ரைட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. என்னன்னா, ரைட் டு பி இன் த ஓட்டர் லிஸ்ட். வாக்காளர் பட்டியலில் இருப்பதற்கான உரிமை. அப்பதானே வாக்கு போட உரிமை வரும். அப்ப வாக்காளர் பட்டியலில் இருப்பதற்கான உரிமை என்பது 18 வயசுல பிகின் ஆகுது. தொடர்ந்து அது அவரோட மரணம் வரைக்கும் அது நீடிக்குது. ஒரு வாக்காளரோட மரணம் வரைக்கும் அது நீடிக்குது. இப்போ இந்த 2 ரைட்டும் வயலேட் ஆச்சுங்க. அது சார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல 2 உரிமைகளும் வயலேட் ஆச்சு. ஏதான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தோம். அப்போ வயலேட் ஆகும்போது தேர்தல் ஆணையம் 3 காரணம் சொல்லுது. 3 காரணத்துல ஒரு காரணம் மரணம். நான் ஏற்கனவே சொன்னேன், மரணம் வரைக்கும் அந்த வாக்குரிமை இருக்கு. ஒரு முக்கிய காரணம் அவங்க சொன்னது மரணம். 2வது காரணம் அன்ட்ரேசபிள். அது ரொம்ப அபத்தமானது. ஏன்னா, ட்ரேஸ் பண்ணி வாக்காளர்களுக்கு அந்த உரிமையை வழங்க வேண்டியது நமது கான்ஸ்டிடியூஷன். கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க இந்திய நாட்டுல பல லட்சம் பேரை ஒரு மாநிலத்துல கண்டுபிடிக்க முடியலன்னா எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து ஏராளமான லட்சம் பேர் வரும், கோடிக்கணக்கான பேர் வருவாங்க. மரணங்கிறது வேற, அன்ட்ரேசபிள்ங்கிறது வேற. 3வது மைக்ரேஷன். அதாவது ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலமோ இல்ல மாநிலத்துக்குள்ளேயோ அவங்க பணி நிமித்தமாக மைக்ரேட் ஆயிருப்பாங்க. இந்த இடத்துல என்ன வருதுன்னா, ஓட்டு போடுவது அரசியல் கடமையும் கூட. இந்தியா மாநிலங்களால் ஆனது. மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் மாறுபடும், மொழி மாறுபடுது. அப்ப அந்த மாநில ஓட்டு, மாநில வாக்காளர்கள் என்பவர்கள் அந்த மாநில அரசியலுக்கு உட்பட்டு வாக்களிக்கிறாங்க. அது எம்பி தேர்தலாக இருந்தாலுமே, பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தலிலும் கூட மாநில அரசியலை மனதில் வைத்துக் கொண்டுதான் வாக்காளர்கள் வாக்களிக்கிறாங்க. ஆல் பாலிடிக்ஸ் இஸ் லோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா அரசியலுமே லோக்கல் அரசியல் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே மைக்ரேஷன் ஆயிட்டாங்க, அவங்க பணி நிமித்தம் வேற இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த 2 உரிமைகளை அவங்க இழக்க முடியுமா? ரைட் டு பி இன் த ஓட்டர் லிஸ்ட்
ரைட் டு ஓட், வாக்காளர் பட்டியலில் இருத்தல் என்கிற உரிமை, வாக்களிக்கிற உரிமை, இந்த 2 உரிமைகளையும் அவங்க இழக்க முடியுமா? மரணத்தோட இழந்துருவாங்க, அதுல மாற்றுக்கிறது இல்லை. மைக்ரேஷனோட இழப்பாங்களா? இதுதான் கேள்விங்க, அடிப்படையான கேள்வி. இழக்க முடியாது. நம்ம காமன் சென்ஸ், இதுக்கெல்லாம் பெரிய சட்ட அறிவெல்லாம் தேவையில்லை, காமன் சென்ஸ்லயே நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ திடீர்னு சார் நடத்துறாங்க இன்டென்சிவ் ரிவிஷன், நடத்துவதற்கான உரிமை இருக்கிறதா இல்லையாங்கிற கேள்வி முதல்ல ஆன்சர் ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்ல. உரிமை இருக்கிறது. ஆனா இந்த உரிமை எப்படியான உரிமை? கிளீன் வாக்காளர் பட்டியல், அதாவது வாக்காளர் பட்டியல தவறே இருக்கக்கூடாது, அப்படியான ஒரு வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது தான் எங்க வேலை, இதுதான் எங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கிற கடமை, இது தேர்தல் ஆணையம் சொல்லுது, மறுப்பதற்கு இல்லை. இந்த கடமையை ஏற்கனவே செஞ்சு ஒரு 8-9 மாசம், 8 மாசம் கூட ஆகலைங்க, ஜனவரி மாசம் ஒரு வாக்காளர் பட்டியல் போட்டிருக்கு. அந்த வாக்காளர் பட்டியல்ல இதே அடிப்படை பிரின்சிபிள்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கடைபிடிச்சிருப்பாங்க. அப்ப அந்த வாக்காளர் பட்டியல்ல மரணமடைந்தோர் பட்டியல், அன்ட்ரேசபிள் பட்டியல், மைக்ரேஷன் பட்டியல் 3 இருந்திருக்கும்ல. ஒரு ஜனவரி மாசத்துல இருந்து ஜூலை மாசத்துக்குள்ள அவ்வளவு பெரிய நிலைமை மாறுவதற்கான வழி இல்ல. இயல்பாக வர்ற கேள்விதான் இது எல்லாமே. அப்போ வந்து பெரிய நம்பர் சார், பெரிய நம்பருங்க, ரொம்ப பெரிய நம்பர். அடிப்படையிலேயே வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும்னாலே இது வேற அரசியல் அப்படிங்கிற ரீதியில மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. இது உரிமை சார்ந்த விஷயம், அதாவது ஒவ்வொரு வாக்காளனுக்குமான உரிமை. ஏன்னா இன்னைக்கு சுதந்திர தின கொண்டாட்டம், இன்னைக்கு நம்ம இதை நினைவுபடுத்த வேண்டியது நம்ம கடமையும் கூட. நமக்கு நாமே கொடுத்து கொண்ட சட்டம் அரசியல் சாசனம், அந்த அரசியல் சாசனப்படி நமக்கு நாமே உரிமைகளை கொடுத்துருக்கோம். அந்த உரிமைகளை பறிக்கிறது யாராலும் பறிக்க முடியாது, பறிக்க கூடாது. உச்சநீதிமன்றம் அதற்கு வந்து காவல்காரன். அப்போ அடிப்படையில இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல், அது 20 லட்சத்துக்கு மேல. மைக்ரேட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல், கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு பட்டியல். இப்ப இந்த 3 பட்டியல்ல ஒருத்தர் பேர் இருக்கு, தேர்தல் ஆணையம் தப்பா போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனியான பணியாளர்கள் கிடையாது, மாநில அரசோட பணியாளர்களை தான் அவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணிக்கிறாங்க. அவங்க வீடு வீடா போய் எனுமரேட் பண்றாங்க. தப்பு பண்ணிட்டாங்க, ஹியூமன் எரர். ஒரு 8 கோடி பேர் 10 கோடி பேர் கொண்ட ஒரு மாநிலத்துல ஹியூமன் எரர் 1% வச்சா 2% சாம்பிளிங்லேயே நம்ம அலவுடுங்க. நம்ம சர்வேல பாத்தீங்கன்னா சாம்பிளிங் எரர்ங்கிறது 2% அலவுடு. 2% மேல போனா சர்வே தப்புன்னு அர்த்தம். அப்போ அப்படியான ஒரு ஹியூமன் எரர் பாசிபிள் அப்படின்னு சொன்னா ஹியூமன் எரரை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தரணும் இல்லையா? ஐயா நீங்க பட்டியல போட்டிருக்கீங்க, நான் உயிரோட தாங்கய்யா இருக்கேன் அப்படின்னா உயிரோட இருக்கிறத எப்படி நிரூபிப்பது? அந்த கேள்விக்கு விடையாக 11 டாக்குமெண்ட், 11 விதமான பட்டியல் கொண்ட ஒரு இந்த பட்டியலை கொடுத்தீங்கன்னா நீங்க உயிரோட இருக்கணும் நாங்க ஒத்துக்கிறோங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இந்த 11 லிஸ்ட்ல 11மே நம்மகிட்ட இல்ல. இதான் இதோட சிக்கல். 11மே இல்லைன்னா கண்டிப்பா 2 இருக்கு. ஒண்ணு ஆதார், இன்னொன்னு வாக்காளர் அடையாள அட்டை. இந்த 2 இருக்கு. வாக்காளர் அடையாள அட்டை வந்து கிட்டத்தட்ட 1998 காலகட்டத்தில் வந்துருச்சுங்க. 98 காலகட்டம் இந்தியாவில் வந்து 96ல இருந்து தொடங்க ஆரம்பிச்சாங்க. நான் அதுக்கு முந்தைய 89லேயே வந்து இவிஎம் டெமோ பார்த்துருக்கேன் டெல்லியில. அப்புறம் 99 அந்த காலகட்டத்தில் 1-2 தொகுதியில இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கேரளால முதல் தொகுதின்னு நினைக்கிறேன் இவிஎம். அதுக்கு பிறகு வந்து த்ரூ அவுட் இந்தியா வந்து 2004. அப்போ இன்னைக்கு 21 வருஷம் ஆச்சு இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து, இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்து. அப்போ வாக்காளர் அடையாள அட்டை முதல்ல வந்துச்சு, ஆதார் 2வது வந்துச்சு. அப்போ இந்த 2 டாக்குமெண்ட்டையும் நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு. அதோட சிக்கல் அதுதான். நான் உயிரோட இருக்கிறத நிரூபிக்கிறதுக்கு 11 டாக்குமெண்ட் நீ சொல்ற, அதுல ஒண்ணு கூட என்கிட்ட இல்ல. பாஸ்போர்ட்ல எதுவுமே என்கிட்ட இல்ல, ஜாதி சான்றிதழ் இல்ல, எங்க அம்மா அப்பா பிறந்த சர்டிபிகேட் இல்ல, நான் பிறந்ததுக்கே சர்டிபிகேட் இல்ல. இப்ப எனக்கே நான் பிறந்த சர்டிபிகேட் எல்லாம் கிடையாதுங்க, எங்க காலத்துல ஏது அது. அப்போ ஐயா நான் உயிரோடு தாங்க ஐயா இருக்கேன்னு நான் அழுத்தி சொல்றேன். அதுக்கு நான் என்ன காட்டுறேன் அப்படின்னா, இந்த பாருங்க நீங்க கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டை, நீங்க தேர்தல் ஆணையம் தாங்க கொடுத்துருக்கு இதை எனக்கு. இந்த பாருங்க கவர்மெண்ட் கொடுத்த ஆதார் அட்டை, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா ஆதார்
சட்டத்துல ஆதார் என்பது அது நேஷனாலிட்டி இல்லை என்று சொல்லுது. ஆதார் வந்து நீ இந்தியன் தாங்கிறத நிரூபிக்காது என்று சொல்லுது. அப்படின்னா தேர்தல் ஆணையம் மறைமுகமா சிட்டிசன்ஷிப் ரிஜிஸ்டர் தயார் பண்ணுதுன்னு அர்த்தம் ஆயிருது இல்லையா? அப்போ இந்த இடத்துல முதல்ல சுப்ரீம் கோர்ட் சஜஸ்ட் பண்ணுச்சு, ஆதாரை ஏத்துக்குங்க, அது எல்லாத்தையும் இருக்கிற விஷயம்தான், நீங்க தான் இஷ்யூ பண்ணீங்க எபிக்கு வாக்காளர் அடையாள அட்டை, அதை ஏத்துங்கன்னு சொல்லி பார்த்துச்சு. அவங்க கேட்கல. இப்ப வந்து இந்த தீர்ப்பு, இந்த இடைக்கால உத்தரவுல கிடைத்த அனுகூலம் என்னன்னா, ஆதாரையும் எப்பிக்கையும் 2ல 1 அல்ல 2மோ நீங்க ஏத்துக்கிடணும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டாச்சு. இப்ப அவங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கும் போது மைக்ரேஷன் அடுத்த ப்ராப்ளம். மைக்ரேஷன் மேஜர் ப்ராப்ளம் அது. உயிரோடு இருக்கிறது இல்ல இறந்து போறது, இதை ஏதாவது ஒரு வகையில வந்து அதை வாக்காளர்கள் அந்த டெலிஷன் லிஸ்ட்ல இப்ப என்ன முக்கியமான உத்தரவு என்னன்னா, என்ன காரணத்துக்காக நீ வாக்காளர் பட்டியல இருந்து எடுக்க உன் பேரை எடுத்திருக்கங்கிறத சொல்லணும்னு ஆயிப்போச்சு. அப்போ சொல்லணும் போது மரணம் அப்படின்னு காரணம் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்க ஆதாரையும் எப்பிக்கையும் கொடுத்து இல்லைன்றுவாங்க. மைக்ரேஷன் ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒருத்தன் பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுல வேலை பார்க்கான், ஒருத்தன் இல்லைங்க லட்சக்கணக்கான பேர் இங்க வேலை பார்க்காங்க. விவசாயத்துல எங்க ஊர்ல காவிரி கரையில உட்காந்து பீகார்காரன் தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். விவசாய வேலைக்கு வந்தவங்க முக்காவாசி இப்ப ஃபுல்லா தண்ணி ஓடுதுங்க காவிரியில, மீன் பிடிச்சிட்டு இருக்கவங்க அநேகமா வந்து அவங்கதான். அப்படியான நிலைமை தான் ஊர்களே இருக்கு. அப்போ அவன் வந்து இந்த இஷ்யூ முதல்ல வந்து அவன் லெவலுக்கு போகவே இல்லை. நான் ஊர்களில் கேட்கும்போது இப்படி சார்னு ஒண்ணு நடக்கு, பீகார்ல வந்து உங்களை வாக்காளர் பட்டியல இருந்து தூக்கிடுவாங்க, நீங்க இங்கெல்லாம் வந்து இருக்கீங்க இத்தனை வருஷமா என்று சொல்லும் போது அவங்க அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. நாடுதலையும் விவாதம் ஆன பிறகு இப்ப அவனுக்கு உரைச்சிருச்சு, ஆகா நம்ம வாக்காளர் பட்டியலே இல்லாம போனா நாளைக்கு நம்ம இந்தியாலே இல்லைன்னு சொல்லிடுவாங்களே என்கிற உணர்வு வந்து எங்க கிராமத்துல இருக்க பீகார்காரனுக்கு வந்திருக்கு. அவன் பீகார்ல இல்லைங்க, நல்லா யோசிச்சுங்க, எங்க கிராமத்துல இருக்க பீகார்காரனுக்கு வந்துருச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுது. ஆர்டர் போடும்போது முக்கியமான அதுல விஷயம் என்னன்னா, நீ எல்லாத்தையும் நீங்க ஆரம்பத்துல சொன்னதா எல்லாத்தையும் வெப்சைட்ல போடு, வெப்சைட்ல சர்ச்சபிளா போடுன்றுச்சு. அதாவது எங்க கிராமத்துல இதே உதாரணம் தான், பீகார்காரன் ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு இருக்கான், மொபைலை பார்ப்பான், மொபைலை பார்க்காம எதுவுமே செய்ய முடியாது இந்த காலத்துல. அது பாத்ரூம் போறதுல இருந்து டீ கடையில டீ சாப்பிடுறதுல இருந்து அல்லது வந்து பாலிடிக்ஸ் பேசுறதுல இருந்து எல்லாம் மொபைல் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் மீன் பிடிச்சிட்டே மொபைல் பார்ப்பான். பார்த்தான்னா அவனோட வாக்காளர் அடையாள அட்டையவோ ஆதார் அட்டையோ எண்ணையோ உள்ள போட்டானா அவன் வாக்காளரா இல்லையான்னு அவன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அவன் பட்டியலில் அவன் பேர் இருக்கா அப்படின்னா பிளாக் லெவல்ல கொடுன்றான். இப்போ அவன் வந்து என்டையர் ஸ்டேட்டுக்கு சர்ச் பண்ண வேண்டியதே இல்லைங்க, கீழே இருந்தே சர்ச் பண்ணிக்கலாம். பிளாக் லெவலு, அப்புறம் வந்து டாலுக் லெவலு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலு, அப்புறம் ஸ்டேட் லெவலு. ஸோ எந்த இடத்துல வேணாலும் அவன் சர்ச் பண்ணிக்குவான். சர்ச் பண்ணான்னா இப்போ அவன் பேரு மைக்ரேட்டர்னு போட்டிருக்கு அப்படின்னா அவன் சர்ச் பண்ணான்னா ஃபார்ம் அங்கேயே வந்துருது. இந்த இன்புட்டை போட்டானா அவன் பீகாரோட வாக்காளர் பட்டியல சேர்ந்துருவான். ஓட்டு போடுறானா இல்லையாங்கிறது நமக்கு பாயிண்டே இல்லைங்க. இந்தியாவில வந்து நம்ம 100% வாக்குப்பதிவை நம்ம அச்சீவ் பண்ணதே கிடையாது. வாக்குப்பதிவை நம்ம மேண்டேட்டரி ஆகல. ஓட்டு போடலைன்னா உனக்கு இதெல்லாம் கிடையாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. வாக்களிக்க வேண்டியது உங்கள் கடமைன்னு சொல்றோம். ஆனா அது விருப்பத்தின் அடிப்படையில் தான் அந்த கடமை செயல்படுத்தப்படுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பெரிய முன்னேறிய மாநிலம் தமிழ்நாட்டுல கூட 75% நம்ம தாண்டினதே கிடையாதுங்க. ஆவரேஜ் 70 தான் வரும். அப்போ பீகார்காரன் நமக்கு இதுல ஒரு பெரிய ரிலீஃப் எப்படின்னா, எங்கெங்கெல்லாம் நீ மைக்ரேட் ஆயிருக்கே அங்கேயே ஓட்டு போடுக அப்படிங்கிற ஒரு பயங்கரமான வாதத்தை வந்து தேர்தல் ஆணையம் வச்சுது சுப்ரீம் கோர்ட்ல. நாங்க ஒன்றும் உங்க வாக்குரிமையெல்லாம் பறிக்கவே இல்லைங்களே, உங்களுக்கு வாக்கு இருக்குங்க, எங்க இருக்கீங்களோ அங்க ஓட்டு போட்டுக்குங்க. இதை வந்து நீங்க அடிப்படையில பார்த்தா இது தவறு மாதிரி தெரியாது. சரி, உங்க உரிமையை நான் பறிக்கல, உங்களுக்கு வாக்கு இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க போட்டுங்க. கேரளால போட்டுங்க, தமிழ்நாட்டுல போட்டுங்க, ஆந்திரால போட்டுங்க, யாரு வேண்டான்னு சொன்னா. இதுக்கான பெரிய பிரச்சனை என்னன்னா, மாநிலங்களான இந்தியால மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் மாறுது. அப்ப வேற மாநிலத்தை சேர்ந்த ஒரு மாநிலத்தோட அரசியலை தீர்மானிக்கிறதுன்னு ஆரம்பிச்சா எல்லாமே குழம்பி போயிடும் இங்க. அப்ப இங்க பல லட்சம் ஒரு சிக்கல் சார். இதுல மாநிலங்கள் தாண்டி பார்க்கும்போது அரசியலமைப்பு சட்டம் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஓட்டு தான் அப்படிங்கிறது வலியுறுத்துகிறது, கட்டாயப்படுத்துகிறது. ஆனா அவங்க எங்க வேணாலும் ஓட்டு போட்டுக்கொண்டதான ஒரு பிரதானமான விஷயமா இருக்குது. எப்படி பார்க்கணும்னாங்க, வாஸ்தவமா நம்ம அரசியல் சாசனம் என்பது நம்மளோட பிரியாம்பிள்ல இருந்து வருதுங்க. அதாவது முகப்புரை.
முகப்புரை வந்து ஒரு புத்தகத்துக்கு முன்னுரைன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன், எளிய உதாரணத்துக்காக. ஒரு நூல் வாங்குறீங்க, 300 பக்கம் நூல், 3 பக்கம் 300 இருக்கும். முன்னுரையை படிச்சு நூலுக்குள்ள போகும்போது நூலுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கும் முன்னுரைக்கும் தொடர்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அரசியல் சாசனத்துல முன்னுரை, முகப்புரை என்ன பேர்ல நீங்க அழைச்சாலும் பிரியாம்பிள் வந்து என்டையர் அரசியல் சாசனத்தோட சுருக்கம். அப்போ என்டையர் அரசியல் சாசனம் என்ன வலியுறுத்துதோ அது பிரியாம்பிள்ல இருக்கு. நேரடியா சொல்லப்படாட்டாலும் சூசகமா இருந்தாலே போதும். இது கேசவானந்த பாரதி வழக்கிலேயே சுப்ரீம் சொல்லிருச்சு. 1973 74 அந்த வழக்கு. முதல்ல வந்து என்ன வாதம் வச்சுட்டு இருந்தாங்களா, அது வெறும் முன்னுரை தாங்க, முகப்புரை தான், அதுக்கும் உள்ள சாசனத்துக்குள்ள இருக்கிற வரிகளும் வார்த்தைகளும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அப்படி இல்ல, அரசியல் சாசனத்தோட குறிக்கோள் என்னவோ அதை வந்து முகப்புரையில சுருக்கமா கொடுத்துருக்கு. சோ முகப்புரையை தாண்டி ஷரத்து கிடையாது. ஒரு சாசனங்கிறது எழுதப்பட்ட வரிகள் கிடையாது, சாசனத்தை இயற்றியவர்களின் நோக்கம். அந்த நோக்கம் முகப்புரையில இருக்கு, முகப்புரை முக்கியம்னு சொல்லிருச்சு. அப்ப முக்கியம்னு சொல்லும் போது முகப்புரையில் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்தியா மாநிலங்களால் ஆனது. அப்போ மாநிலங்களால் ஆன ஒரு நாட்டுல மாநிலத்துக்கு மாநிலமான அரசியல் மாறுபடும்ல. அந்த அரசியலை டிசைட் பண்றது வாக்காளர்கள் இல்லையா? அப்போ வேற மாநிலத்து வாக்காளர்கள் இங்க போடுறதுங்கிறது அது என்னங்க தப்பு இருக்கு? ஒரு மாநிலம்னா என்ன, அடுத்த மாநிலம்னா ஓட்டு போடலாம் அப்படிங்கிற அந்த வாதத்துக்குள்ள இது பொருந்தாது. காரணம் அந்த மாநிலத்தோட லோக்கல் பாலிடிக்ஸ் மாறுறது. இது எந்த இடத்துல நீங்க பார்க்கணும்னா, நம்ம மொழிவாரி மாநிலம் பிரிக்கும் போது நம்ம இயற்றப்பட்ட அந்த சட்டத்தில இருந்து நீங்க இதை பார்க்கணும். அது 1956 50ல நம்ம மொழிவாரி மாநிலம் கிடையாதுங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும் போதுதான் மொழிவாரி மாநிலம் வருது. அது வரைக்கும் நான் படிச்சதே வந்து மதராஸ் மாகாணம் தான். இந்தியாவுக்கு 14 ஸ்டேட் தான், 14 மாநிலங்கள். மதராஸ் மாகாணத்துல நாங்க இருக்கோம். இதுதான் எங்களோட ஸ்கூல் புக்கு, எலிமெண்டரி ஸ்கூல் புக்கு இதுதான். 56ல இருந்து பிரிஞ்சு வரும்போது அப்பவும் நம்ம மெட்ராஸ் ஸ்டேட்டா இருந்தோம். மற்ற மாநிலங்கள் நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போனாங்க. ஆந்திரா சட்டத்துக்கு முந்தையே பிரிஞ்சிருச்சு. அப்புறம் வரிசையா கேரளா எல்லாரும் பிரிஞ்சு நம்ம எஞ்சிய மாநிலமா இருக்கிறோம். அப்போ மொழிவாரி மாநிலம் ஏன் பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. இது பெரிய வரலாறுங்க, அதுக்காக நான் அதை விளக்கமா சொல்றேன். ஏன் பிரிக்கணும்னு வரும்போது ஜவஹர்லால் நேருலாம் அதை எதிர்த்தாரு. நீங்க வேண்டாம், உத்தரப்பிரதேசம்னு இருக்க மாதிரி நீங்க தட்சிண பிரதேசம்னு வச்சுக்கோங்க. தென்னகத்துல இருக்க எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஒண்ணு. உத்தரப்பிரதேசம் இப்ப பிரிக்கப்படல, பெரிய மாநிலம், 120 எம்பி ஒண்ணு. அதே மாதிரி தட்சிண பிரதேசம் வச்சுக்கோங்க, உங்க மாநில நலன்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும். அடிப்படையில பார்த்தா நேரு சொன்னது தப்பு இல்ல மாதிரி தெரியும். அதாவது கேரளா எல்லாம் தென்னகம் தானே, தென்னகத்துக்கு ஒரே மாதிரியான சில அடிப்படை உணர்வுகள் இருக்குல்ல, எல்லாமே சேர்ந்து ஒன்னா இருங்க, ஒரிசா வரைக்கும் ஒன்னா இருங்க அப்படிங்கும்போது அப்ப அதை எதிர்த்து எழுப்பப்பட்ட குரல்கள் அது சட்டத்திலயும் இருக்கு. அது என்னன்னா, மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் மாறுபடும், அந்த மாநில அரசியலுக்கு ஏற்றவாறு மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாதான் மாநிலம் வந்து முன்னேறும். காம்படிட்டிவ் ஃபெடரலிசத்துல தமிழ்நாடு மகாராஷ்டிராவோட போட்டி போடுது. மகாராஷ்டிரா இன்னும் ஒரு முன்னேறிய மாநிலத்தோட போட்டி போடலாம், கேரளா வந்து குஜராத்தோட போட்டி போடலாம். அப்போ மாநிலங்கள் முன்னேறணுங்கிற உணர்வு இருக்கும் யாருக்கு? தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு. அப்போ தேர்ந்தெடுப்பவர்கள் வாக்காளர்கள் அவங்க அதை வச்சுதானே ஓட்டு போட முடியும். அப்ப எங்க வேணாலும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற அந்த பொதுப்படையான வாதம் வந்து சரியா வராது. இப்போ அது இதுல வந்து அச்சீவ் ஆயிருக்கு. முன்னாடி அந்த டேஞ்சர் வந்துச்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து இத்தனை லட்சம் பேர் வெளிமாநிலத்துக்காரங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் இங்க ஓட்டு போட்டா என்ன ஆகுதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. பல மாநிலங்கள்ல எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு. ஆந்திராவே எதிர்த்துங்க. பிஜேபியோட கூட்டணி கட்சி சந்திரபாபு நாயுடு அவங்க கட்சியில இருந்து போய் தேர்தல் ஆணையத்துல ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க, அப்படியெல்லாம் நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு. இப்ப அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா பீகார்காரனை பொறுத்த வரைக்கும் அவன் மாநிலத்தோட வாக்காளர் பட்டியல சேரணுங்கிறது தான் அவன் வந்து அவனோட ஒரு உயிர் துடிப்பு மாதிரி தானே. அப்ப அவனுக்கு அந்த வசதி கூட இல்லாம இருந்துச்சுங்க. நம்ம போய் இதுல எங்க ஃபைட் அவுட் பண்ணிட்டு இருக்குன்னு நினைச்சு அவன் சும்மா இருந்திருப்பான். இப்போ வசதி வந்துருச்சு, செல்போன் மூலமாகவே நீங்க மாத்திக்கிடலாங்கிற வசதி வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல கிடைத்த ஒரு பெரிய பலன் வந்து இந்த பலன், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் ஆதார், எபிக் வாக்காளர் அடையாள அட்டை ரெண்டும் வந்து இப்ப ஆவணமா மாறிடுச்சு. சிட்டிசன்ஷிப் ஆவணம் இல்லை, ஆனா ஐடென்டிட்டி ஆவணம், அது ரெண்டும் அடையாள அட்டைகள். அப்ப அந்த அடையாள அட்டைகளை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து விட்டது. இப்போ இது அடுத்த வாய்தா வரும்போது இன்னும் கூட இது தெளிவுபடுத்தப்படும் நான் நினைக்கிறேன். ஓகே சார்.
இப்போ வாக்காளர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிறத பார்க்க முடியுது. அதே சமயம் ராகுல் காந்தி போன்றவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அந்த சர்ச்சபிள் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது பெரிய அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்க போகுது அப்படின்றது பார்க்க முடியுது. இதுல இனிமே வரக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன இருக்குன்னு பாக்குறீங்க? ஏற்கனவே கொடுத்த வாக்காளர் பட்டியல்ல 3 லட்சம் பேருக்கு ஜீரோல அட்ரஸ் இருக்குன்னு சொல்லி தேஜஸ்வி யாதவ் அவர்கள் சொல்றாரு. அப்ப இனிமேட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகரிக்க தானே வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதை எப்படி நம்ம பாக்குறது? வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்த வேண்டும், கிளீன் ஓட்டர் லிஸ்ட் வேணுங்கிறதுல மாற்று கருத்தை நம்ம வைக்க வேண்டாங்க. கண்டிப்பா தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். போலி வாக்காளர்களை சேர்த்தல்ங்கிறது காலங்காலமா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் நிறைய ஆட்சிகள் காலத்திலயும் அதை பார்க்கலாங்க. பர்பஸா சேர்த்துருவாங்க. ஆனா போலி வாக்காளர் பட்டியல் சேர்த்தாலும் அவன் எப்படி வாக்கு போடுவான்? இப்ப நீங்க ஓட்டு போட்டீங்க, இன்னொருத்தரோட ஓட்டை நீங்க போடணும்னா உங்களோட அடையாள மை அதுக்கு இடைஞ்சலா இருக்கும். உங்களுக்கு வச்சு விட்டுருவாங்க. அதை நீங்க அது சாமானியமா அதை டெலீட் பண்ண முடியாது. அப்போ போலி வாக்காளர்களை இங்க எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எங்களுக்கே நேரடியான ஒரு அனுபவம் இருக்கு. நாங்க இந்த வாக்குப்பதிவு, தேர்தல் இந்த நடைமுறைகளை வெறுமனே எழுதுறதோட நிறுத்தக்கூடாது, இதுல பயிற்சி வேணும், வாட்ச் டாக் கேண்டிடேட்னு ஒரு பிரின்சிபலுங்க அப்படின்னு 234 தொகுதியிலும் நாங்க கேண்டிடேட் போட்டோம் தமிழ்நாட்டில். 1989 89 பாராளுமன்ற தேர்தலில் போட்டோம், சிறிய முயற்சி. சட்டமன்ற தேர்தலில் பெரிய முயற்சியா எடுத்தோம். அப்போ பெரிய முயற்சி எடுக்கும்போது அதுல வெற்றி தோல்விங்கிறது நோக்கம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நாங்க கேண்டிடேட் சார்பாக டெபாசிட் கட்ட கூட பெரிய அளவுக்கு பொருளாதாரம் கிடையாது. 500 ரூபா தாங்க டெபாசிட். 234 தொகுதிக்கு 500 ரூபா கட்டணும்ல. அப்போ 250 ரூபா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. அதனால மோஸ்ட்லி அப்படி பார்த்து சர்டிபிகேட் போட்டு 250 ரூபா ஸ்பான்சர் வாங்கி சேர்த்து விட்டுறது கேண்டிடேட். நோக்கம் என்னன்னா, கேண்டிடேட்டுக்கு நம்ம அலோவ் பண்றோம்ல ஏஜென்ட், அவன் ஒவ்வொரு தேர்தல் கூட்டத்திலையும் போய் பேசுற உரிமை அவனுக்கு கிடைக்குது. கலெக்டர் கூட்டுற உரிமை, தாசில்தார் இது, அப்புறம் சில நேரங்கள்ல மாநில அளவுல போடுவாங்க. அப்ப அவன் போய் பேசுவான். பேசும்போது அதிகாரிகளை கேள்வி கேட்பான், குடைச்சல் கொடுப்பான். இதுதான் நோக்கங்க. இதுல கடைசியில நம்ம கேண்டிடேட் நின்னாச்சு, சின்னமும் கொடுத்தாச்சு, ஓட்டு பதிவும் நடக்கு. அப்போ போலி வாக்காளர்கள் சேர்த்திருக்காங்க. உண்மையிலே எங்களுக்கு தெரியாது, பத்திரிகையாளனாவே எனக்கு தெரியாதுங்க. 89 தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். 80 பத்திரிகை உலகத்துக்கு வந்தா, நான் இதை கண்டுபிடிக்க 9 வருஷம் ஆச்சு. அப்போ கடைசியில வாக்கு சாவடியில ஒவ்வொரு சின்ன சின்ன பூத்து 50 ஓட்டு பேர் இருக்கு. அவனுக்கு தெரியுது, எல்லா கட்சிக்காரனுக்கும் தெரியுது, இந்த 50 பேரும் இங்க இல்லாத வாக்காளர்கள்னு தெரியுது. அப்போ 50 பேரை வச்சுதானே 50 ஓட்டு போடணும். 50 வாக்குங்க அவன் போலி வாக்காளர்கள். அப்ப 50 பேர் வேணும்ல. ஆனா கட்சிக்காரங்க போலிங் பூத்ல இருக்கவங்களே 50 ஓட்டு இருக்குங்க. 50 ஓட்டை 1ஆம் நம்பர் பார்ட்டி, 2ஆம் நம்பர் பார்ட்டி, 3ஆம் நம்பர் பார்ட்டிக்கு பிரிச்சுக்குவோம் சமமா. அவனே டிசைன் பண்ணுவான். போலிங் பூத்ல இருக்க கவர்மெண்ட் அபிஷியல் அதுக்கு உடந்தை. எங்களுக்கு எப்படி இந்த பாயிண்ட் வந்துச்சுன்னா, இவனுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பானுங்கயா, இவனுக்கு 2 ஓட்டை கொடுத்து தொலை. எங்க ஆளு கேண்டிடேட்டுங்க முஸ்லீம்ல மனோகர்னா அவங்க அம்மா தான் கேண்டிடேட். அவர் இப்போ வக்கீலா இருக்காரு. அவர் சொன்னாரு, சார் நம்ம பூத்ல இருந்து கேட்கறாங்க, போன் அடிக்கிறாரு, இந்த மாதிரி 10 ஓட்டு மிச்சம் இருக்கு, உங்களுக்கு 3 ஓட்டு தந்துடுறோம், பேசாம இருங்கன்னு சொல்றாரு. என்னதுங்க எனக்கு புரியலன்னா, இல்லைங்க இதுதான் இப்படிதான் இருக்கு, தொடர்ந்து இதுதான் நடைமுறை, நான் கேட்டு சொல்றேங்கன்னு சொன்னேன்னு. ஆஹா, இப்படி எல்லாமா ஒரு நடைமுறை இருக்கு அப்படின்னு நான் அப்பதான் நான் இதை உணர்ந்து. ஆனா படிப்படியா அது கொஞ்சம் சிக்கலான நிலைமையை நோக்கி எல்லாம் போயிடுது. இதைத்தான் கள்ள ஓட்டுன்னு சொல்றது. அப்போ இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டு வந்தோம்னா இது திருப்பி எளிமையாயிடுச்சோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. ஏன்னா ஆளு கூட பட்டன் அமுத்தினா போதும், நீ ஒரு 10 பட்டன் அமைக்க, நான் 10 பட்டன் அமைக்க, கதைக்கு போயிருமே. அப்போ கிளீன் வாக்காளர் பட்டியல், அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாதுங்க. தேர்தல் ஆணையத்தோட கடமை, எவ்வளவு கடினமான முறைகளை வச்சாலும் ஒரு தூய வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும். நம்ம அதுல தேர்தல் ஆணையத்தை ஆதரிக்கிறோம். தூய வாக்காளர் பட்டியலை எப்படி தயாரிக்கிறதுன்னு தேர்தல் ஆணையம் ஒரு மெத்தடாலஜி கொண்டு வருது இல்ல, அந்த இடத்துல ஒரு புனிதமான நோக்கம். ஆனா புனிதமான நோக்கம் தவறானவர்கள் கையில இருந்தா அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறாங்க. இதுதான் இந்த சாரோட ப்ராப்ளமே. சாரோட நோக்கம் புனிதமானது, ஆனா செயல்படுத்துவர்கள் புனிதமானவர்கள் அல்ல. இப்போ இதுக்கான ஒரு இந்த தொடர் புள்ளிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துரும்னு நான் யோசிக்கிறேன். இப்ப நீங்க சொன்னது இப்போ இங்க ஒரு பேட்டர்னாவே மாறிட்டு இருக்குல்ல சார். இப்ப மகாதேவபுராலும் சரி, பீகார்லயும் சரி, ஒரு பேட்டர்னாவே இருக்கிறது தான் பார்க்க முடியுது.
அது எப்படி சார் பாக்குறீங்க? அது எவால்வ் ஆயிருக்கு தானே? இவால்வ் ஆயிருக்கு. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா வாக்காளர்களை பட்டியலில் முதலே ஆரம்பத்திலே சேர்த்து கட்சிக்காரங்க அல்லது இந்த போலிங் பூத் லெவல்ல இருக்கவங்க அவங்க செய்யறது ஒரு பக்கம். மகாதேவ்பூர் மாதிரியான இடங்கள்ல இது மொத்தமா பிளான் பண்ணி ஒரு திட்டமிட்ட கான்ஸ்பிரசியா தெரியுது. காரணம் என்னன்னா, அதுக்கு பிறகு காங்கிரஸ் மட்டும் குற்றச்சாட்டு வைக்கல, உடனே மீடியா போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போகுது. அதுல ஒரு சில மீடியாக்கள் வந்து பிஜேபி ஆதரவு மீடியா தான். அவங்களும் வந்து ஆமா நாங்க போய் நேரடியா பார்த்தோம், இப்படிதான் இருக்குங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கதவு விளக்கம், அது வந்து ஒரு பழைய ஃபேக்டரி, அதுல 60 பேர் இருக்காங்க அப்படிங்கும் போது இது வேற. என்னோட உதாரணங்கிறது வேற, இது வேற. அப்ப திட்டமிட்டு இதை செய்யும் போது லோக்கலா இருக்கிற போலிங் பூத் லெவல்ல இருந்து மேலதான் போயிருக்கணும். ஏன்னா பொதுவாக வந்துங்க தேர்தல் ஆணையத்துக்கு எந்த விதமான ஒர்க் ஃபோர்ஸும் கிடையாது. கவர்மெண்ட் கொடுக்கறதா, லோக்கல் கவர்மெண்ட் கொடுக்கறதா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகானா காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்த ஒர்க் ஃபோர்ஸ் தான் அவங்களுக்கு. அவங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல அவங்க எக்ஸ்ட்ரா வாக்காளர்களை வேணா சேர்க்கறதுக்கு வழி இருக்கே தவிர ஒரே நம்பர்லயோ இல்ல ஜீரோங்கிற நம்பர்லயோ இவங்க ராகுல் காந்தி சொல்லுகிற அந்த அவரோட அந்த குற்றச்சாட்டுகள்ல இருந்தோ லோக்கல் ஆளுக இன்வால்வ் பண்ணி அது செய்ய முடியாதுங்க. இம்பாசிபிள் ஆக்சுவலா. ஆனா மேல செய்ய முடியும். ஏன்னா அவங்க தான் வாக்காளர் பட்டியலை இறுதி செய்யறாங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் போட்டு இறுதி செய்யறாங்க. அப்ப வரைவு வாக்காளர் பட்டியல் போடும்போது இதை கண்டுபிடிச்சிடணும்ல நம்ம டிராஃப்ட் போடும்போது. அப்ப ஏன் கண்டுபிடிக்கல? இப்ப வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு இடையில செய்யப்பட்டிருக்கு. சரி, வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு 1 மாசத்துக்கு முந்தைய நம்ம போட்டுருவோம். இண்டிவிஜுவல் ஓட்டரோட கடமை என்னன்னா வரைவு வாக்காளர் பட்டியலை வெரிஃபை பண்ண வேண்டியது அவனோட வேலை. ஆனா முன்னாடி என்ன, அது வந்து அந்த நம்ம எந்த போலிங் பூத்ல ஓட்டு போடுறோமோ அங்க அதை வச்சிருவாங்க. டிராஃப்ட வந்து அங்க வச்சிருவாங்க. நம்ம தான் போய் பாத்துக்கிடணும். இன்னைக்கு வந்து வெப்சைட் செல்போனும் வந்த பிறகு நம்ம போலிங் பூத்துக்கு போய் பார்க்க வேண்டியது இல்ல, நம்ம செல்போன்ல பாத்துறோம். அப்ப செல்போன்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில அது வெளியில வந்துடும். கீழ் லெவல்ல தில்முல் நடந்ததா வெளியில வந்துடும். மேல் லெவல்ல தில்முல் நடக்குதுன்னு அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது டிராஃப்டுக்கும் ஃபைனலுக்கும் இடையில நடந்திருக்கு. அப்போ ஃபைனல் வந்த உடனே அது தேர்தல் நோக்கி ஓடி போயிருங்க. அது இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. இது போக கிளவரா என்ன பண்ணிடுறாங்கன்னா, சர்ச்சபிளாவே போடலையே, நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க சர்ச்சபிளா போட்டா தானே நீங்க கம்பேர் பண்ண முடியும். ஈவன் ஃபார் தட் மேட்டருங்க, ஒரு 1000 வாக்காளர்களை கொண்ட ஒரு பூத்ல இப்படி தில்முல் நடந்திருக்கு. இப்போ வாட் எவர் இட் இஸ், இந்த மகாதேவ்புரால தில்முல் நடந்த பூத்துங்கிறது ஏதோ ஒரு 1000 பேரோ 1500 பேரோ கொண்ட பூத் தானே அது. அப்ப அந்த 1500 பேரை வெரிஃபை பண்ண வேண்டிய கட்சிக்காரங்க வந்து என்ன பண்ணாங்கிற கேள்வி இயல்பா எழுதுல. அந்த 1000 பேரையும் வந்து வரிசைப்படுத்தி வெரிஃபை பண்றதுக்கு தேர்தல் நேரத்துல அவங்களுக்கான நேரமே இருக்காது. அவங்க வரைவை வச்சு வெரிஃபை பண்ணிருப்பாங்க. அது வெரிஃபை பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. எல்லா கட்சிக்காரனும் வரைவு வாக்காளர் பட்டியல் போட்ட உடனே வீடு வீடா வந்துருவாங்க. ஊர்களில் பயங்கரமா வருவாங்க. சென்னை மாதிரியான பெருநகரங்களை தான் அது கொஞ்சம் கம்மியே தவிர ஊர்களில் பட்டியல் எடுத்துட்டு வந்துருவாங்க. நீங்க இங்க இருக்கீங்களா, டிக்கெட்ஸ்டா வருவாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க, பட்டியலை கையில வச்சிருப்பாங்க, பேரை வாசிச்சு இருக்கீங்களா, எத்தனை பேர் இருக்கீங்க ஃபேமிலியில. ஒரு பிற்காலகட்டத்தில் வந்துங்க இந்த கேஷ் ஃபார் ஓட்டு பெரிய அளவுக்கு வந்த பிறகு அதை வச்சுதான் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஓட்டுக்கு எப்படி ரூபா கொடுக்காங்க பிறகு அதை வச்சுதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கண்டுபிடிக்க முடியாதபடி அதுக்குள்ள வந்து நுணுக்கம் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு நியூ ஓட்டர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, 18 வயசுக்கு மேல பூர்த்தி ஆறாம் ஒருத்தன் வரைவு வாக்காளர் பட்டியலுக்கும் ஃபைனலுக்கும் இடையில அவனுக்கு 18 வயசு ஆகி போயிடுது, முடிஞ்சிருது. அப்ப அவன் வந்து ஓட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். அப்ப அவன் ஓட்டர் ஆகிறான். இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, நியூ ஓட்டர், ரைட். ஒருத்த மாறி வந்திருக்கான், அவனுக்கு 80 வயசு ஆகுது, இல்ல 65 வயசு ஆகுது, ஏதோ ஒரு வாக்கு சாவடி இருந்து இன்னொரு வாக்கு சாவடிக்கு வந்திருக்கான். அவனும் அந்த வாக்கு சாவடிக்கு நியூ ஓட்டர் தான். அவனும் வந்து இந்த ஃபார்ம் போடுவான். ஆனா நியூ ஓட்டர் ஃபார்மே நீங்க வந்து ஒரு வாக்கு சாவடிக்கு இத்தனைன்னோ இல்லைன்னா ஒரு அசம்பிளிக்கு இத்தனைன்னோ அதையே நீங்க வந்து ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணீங்கன்னா மிக எளிதா ஏமாத்திடலாம். அப்போ வந்து நம்ம 2 விஷயத்துல இப்போ இதுல வந்து அது தடைபட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒண்ணு சர்ச்சபிள் ஃபார்மேட்ல நம்ம போடுறது, இன்னொன்னு
ஆதாரையும் எப்பிக்கையும் வந்து உள்ளீடு பண்ணணும்னாலே கண்டுபிடிச்சிடலாங்கிறது. அப்போ கட்சிகள் இப்போ இன்னும் சர்வ ஜாக்கிரதையா இருக்கும். கீழ் லெவல்ல இருக்கிற போலிங் பூத் ஏஜென்ட்டுக்கு கூட அவன் வந்து எவ்வளவுதான் எச்சரிக்கை உணர்வு காட்டினாலும் அவன் தப்பு அவன் வந்து அதை கவனிக்காம போறதுக்கு வழி இருக்குங்க, பிழை ஏற்படுறதுக்கு வழி இருக்கு. ஆனா கட்சிகள் மேல்மட்டத்துல இருந்து இப்ப பண்ணுவாங்கல்ல, எல்லா கட்சியும் வார் ரூம் வச்சிருக்கு, நமக்கே தெரியும். வார் ரூம்ல வந்து பெரிய எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல தேர்தலே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இல்லாத தேர்தலே கிடையாது. அப்போ முதல் வேலையே எதுவா இருக்கும்? சர்ச்சபிள் ஃபார்மேட்ல வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தல் என்பது மாநில அளவுல நடக்கக்கூடிய பணியா மாறிடும். அது வந்து இப்போ வந்து இந்த இடைக்கால உத்தரவு மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய நன்மைன்னு நான் நினைக்கிறேன். பல்வேறு முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்தீங்க சார். உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் மிக்க நன்றி சார். டெமோக்ரசி டோர் நம்பர் 0 சுதந்திர திருநாளில் ஜனநாயக கருத்தரங்கம். செல்வ பெருந்தகை எம்எல்ஏ, தீஸ்தா சதல்வாத், கரிகாலன், பீகார் எம்பி மனோஜ் ஜா, தேவசகாயம் IAS, இந்திரகுமார் தேரடி, மைனர், சதீஷ், அரவிந்த் ஆகியோர் உரையாற்றுகின்றனர். வருகிற ஆகஸ்ட் 15 சென்னை அன்பகத்தில் மாலை 4 மணிக்கு. அனுமதி இலவசம். மறவாதீர். ஜனநாயகம் காக்க அனைவரும் வருக.